இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு வெங்காயம் போட்டு வதக்கி அரைக்கணும். அதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். இது வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்கி அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வெங்காயம் போட்டிருக்கோம். வதக்கின வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, மிளகு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிளகு பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் போடணும். சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக அரைச்சி எடுக்கணும் மிக்சியில். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போது மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். அப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி ஒரே ஒரு பட்டை போட்டுக்கிறேன். இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு. அது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ இதில் அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் போட போகிறோம். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலானா சிக்கன் மசாலா இதெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வீட்டு மிளகாத்தூள் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வதங்கி வரணும். இது சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம இதில் இப்போது மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூமில் மசாலாலாம் நல்லா படணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா மஷ்ரூம் வந்து பார்க்க தான் இவ்வளோ இருக்கும். அப்புறம் வதங்க வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக ஆகிடும். நம்ம தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். மூடியை திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றலை. மஷ்ரூம்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இது நல்லா வதங்கட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இவ்வளோ தண்ணியாக வேண்டாம்னா கொஞ்சம் கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டை விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. அருமையான மஷ்ரூம் கிரேவி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அருமையான மஷ்ரூம் கிரேவி பாருங்கள்.